இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும், யூடியூப்பில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும், என்னுடைய ரசிகர்களுக்கும், யூடியூப் ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துட்டு, இப்போ ரொம்ப பேர் கேட்குறாங்க, சார் சாதா மிஷின் வாங்குறது நல்லதா இல்லை பவர் மிஷின் வாங்குறது நல்லதா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேள்விகள் கேட்குறாங்க ரொம்ப பேர். என்ன சொல்கிறேன்னாக்கா, கடை ஒரு பெரிய நிர்வாகம் பண்ணுறோம், ஒரு ரெடிமேட் பெரிய நிர்வாகம், பெரிய நிறுவனம், ஒரு 40 மிஷின் 50 மிஷின் போட்டு தைக்கிறோம். இதெல்லாம் வைக்கணுன்னா பவர் மிஷின் தேவை. ஏன்னா ஜென்ரேட்ரு இதெல்லாம் வச்சுட்டு கரண்ட் இல்லைன்னா கூட அந்த பவர் மிஷின் ஓடும். இப்போ சாதாரண ஒரு சின்ன டெய்லர் கடையில் 25,000 கொடுத்து ஒரு மிஷினை இறக்கி பவர் இல்லைன்னா தைக்கவே முடியாது. இப்போ அதுக்கு சாதா மிஷின் ஹாப்பிலே செட்டில் ஜப்பான் செட்டில் போட்டிங்கன்னா அதே மாதிரியே தைக்கும். அதே மாதிரி தைக்கக்கூடிய வாய்ப்புகள், ஃபினிஷிங் எல்லாமே ஜப்பான் செட்டில் போட்டு நீங்கள் தைச்சிங்கனாக்கா நல்லபடியாக தைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா மீறி போனால் ஒரு 9,000 9,500 வரும் போதும். ஏன்னா கரண்ட் இல்லைன்னா நீங்கள் வீலில் சுற்றி வார் போட்டு தைச்சி கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாகவே கரண்ட் இல்லை, ஒரு 5 உருப்படி கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும்? இந்த பவர் மிஷின் வச்சுருந்தீங்கனாக்கா வேலையால் எழுந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. இந்த மாதிரி சாதா மிஷின் வச்சுருந்தீங்கனாக்கா நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் சாதா மிஷின் தானே தைச்சாங்க. யார் பவர் மிஷின் வச்சுருந்தாங்க? சாதா மிஷினில் தைச்சி கொடுத்து பெரிய ஃபினிஷிங்லாம் கொடுத்து அழகாக கொடுத்தவங்கலாம் ரொம்ப பேர். அப்போல்லாம் 2 பாக்கெட் ஃப்ளாப்பு, ஷோல்ட்ரு ஃப்ளாப்பு, ஏகப்பட்ட டிசைன்கள் வச்சு தான் ஷர்ட்டு பேண்ட்டெல்லாம், பெல்ட்ஸு எல்லாமே இருந்தது. பேக்கில் 2 கட் பாக்கெட்டு, ஃப்ரண்டில் கோட் பாக்கெட்டு, டிக்கெட் பாக்கெட்டு எல்லாமே வச்சு தான் அந்த காலத்தில் தைச்சாங்க. அது சிறப்பாக தானே இருந்தது. அந்த கருப்பு மிஷினில் தைச்சது எதுவுமே நல்லா இல்லைன்னு யாருமே சொல்லலையே. நீங்கள் வேணால் இப்போ பவர் மிஷின் ரெடிமேடு உலகத்துக்கு வேணால் அந்த மிஷின் ஒத்து வரும். கடைகளுக்கு ஒரு 4 மிஷின் வாங்கினீங்கனாக்கா அதிலே 1 லட்ச ரூபா முடங்கிடும். அந்த 1 லட்ச ரூபா இருந்தால் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் கருப்பு மிஷின் வாங்கி நீங்கள் தைக்கிறது சிறப்பான முறையில் இருக்குன்னு என்னுடைய கருத்து. ஏன்னா நான் பவர் மிஷின் வாங்காமல் தான் திருவெறும்பூரில் டெய்லரிங் கடை நான் வச்சுருந்தேன். எதுக்குனாக்கா அந்த பவர் மிஷின் கரண்ட்டு பில்லு அது இது எல்லாமே கூட வரும். கரண்ட் இல்லைன்னா தைக்கவும் முடியாது. இப்போ 2,000 ரூபா கரண்ட் பில் கட்டினீங்கன்னா 3,000 3,500 கரண்ட் பில் வரும். அப்போ எது சாத்தியப்படுங்கிறது நீங்களே உணர்ந்து பாருங்கள். இப்போ பவர் மிஷினில் தான் தப்பேன்னு சில பேர் சொல்கிறாங்க. அது என்னையை பொறுத்தளவு அவ்வளோ சிறப்பான விஷயம் கிடையாது. ஏன்னா கரண்ட் இல்லைனாலும் தைச்சி கஸ்டமருக்கு கொடுக்குறதுக்கு கருப்பு மிஷின் மாதிரி வராது. அதனால் அதில் மோட்ரு போட்டு அழகாக ஜப்பான் செட்டில்லாம் செட் பண்ணிட்டீங்கனாக்கா அருமையாக தைக்கும். அருமையாக தைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா போட்டு முடக்கி அது பெரிய கார்மெண்ட்ஸுக்கு தேவை. கார்மெண்ட்ஸுக்கு அந்த பவர் மிஷின் தேவை. நம்மளை மாதிரி சின்ன சின்ன கடைகளுக்கு பவர் மிஷின் தேவைங்கிறது எனக்கு என்னமோ அவ்வளோ தூரம் சாத்தியமாக தெரியல. வாடிக்கையாளரை திருப்தி பண்ண முடியாது. அதனால் கருப்பு மிஷின் இருந்தால் வாழ்க்கையே மாறும். கருப்பு மிஷினில் அந்த காலத்தில் தைச்சி கொடுத்தோம், நல்லா தான் வாடிக்கையாளர்கள் வந்தாங்க. வாடிக்கையாளர்கள் அப்போ கருப்பு மிஷினில் பார்த்திங்கன்னா அப்போ 15 சட்டை 20 சட்டை இறக்குவாங்க. இப்போ இந்த பவர் மிஷினில் 3 சட்டை 4 சட்டை இறக்குறதே பெரிய விஷயமா இருக்குது தெரியுது. 18 பேண்ட் அடித்தவங்களாம் இருக்காங்க என்னுடைய காலத்தில். இப்போல்லாம் இந்த பவர் மிஷினில் உட்காந்து 3 பேண்ட் தைக்கிறதுக்கே பெரிய விஷயமாக சொல்கிறாங்க. அதனால் கருப்பு மிஷின் ரொம்ப உதவியாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையும் முன்னேற்றம், முதலீடும் கம்மி. நல்ல செட்டில் செட்டில் நல்ல ஜப்பான் முறையில் உள்ள செட்டில் வாங்கி போட்டுட்டிங்கன்னா பவர் மிஷின் என்ன தைக்குதோ அதே ஃபினிஷிங் இதில் கொடுக்கலாம். அதனால் எல்லோரும் எதை நோக்கி நகரலாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பவர் மிஷினை விட கருப்பு மிஷினே சிறந்ததுன்னு நான் சொல்கிறேன். அதனால் என்கிட்ட கேட்ட உள்ளவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் இதுதான். அதனால் நீங்கள் இதை நோக்கி நகர்ந்தீங்கனாக்கா நிச்சயமாக நன்றாக உங்கள் கடை நல்ல முறையில் இருக்கும்.